எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா மயிலாப்பூர் வெங்கடேஷ் அக்ரஹாரம், இந்த ஃபேமஸான சாய்பாபா கோயில், மயிலாப்பூர் சாய்பாபா கோயிலுக்கு எதிர இருக்கிற கற்பகாம்பாள் கல்யாண மண்டபத்தில் இருக்கோம். இங்கே இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக நவராத்திரி குலு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸே கல்யாண மண்டபமே ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் நம்ம நுழைஞ்ச உடனேயே முதற்கடவுள் பிள்ளையார் ரொம்ப அழகாக இருக்குது. இது கபாலீஸ்வரர் கோயிலோட மினியேச்சர், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப தெய்வீகமாக பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. உள்ளே நுழைஞ்சதும் மயிலாப்பூர் கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் சிலைகள், அதுக்கப்புறம் வடிவுடையம்மன், கொடியுடையம்மன், இடையுடையம்மன். இது கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மன். நிறைய சிலைகள், நிறைய கொலு பொம்மைகள். இது நடுவில், ஹாலுக்கு நடுவில் சென்டரில் அழகழகான தசாவதார பொம்மைகள், அஷ்டலக்ஷ்மி, மற்ற கடவுளோட திருவுருவங்கள்லாம் ஹாலுக்கு நடுவில் அழகாக நமக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது திருமையச்சூர் லலிதாம்பிகையோட சிலை. மித்த கொலு பொம்மைகள் எல்லாமே ரொம்ப தெய்வீகமாக பார்க்குறதுக்கு, எல்லா பொம்மைகளுமே 4 அடி 5 அடிக்கு மேலே உயரத்தில் அழகாக இருந்தது. இது மாங்காடு காமாட்சி அம்மனோட சிலை. இந்த அம்பாள் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த அம்பாள் ஸ்கந்த மாதா ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருந்தது. எல்லா சிலைகளுமே 4 அடி 5 அடி உயரத்தில் ரொம்ப தெய்வீகமாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த சிலைகள் எல்லாம் சப்த கன்னியரோட திருவுருவங்கள். ஒரு அம்பாளுக்கும் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தா. இது கொலுவினுடைய இன்னொரு பகுதி, நடுவில் அமைச்சிருந்த கொலுவோட இன்னொரு பகுதியை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்குறது சப்த கன்னியர்களோட வரிசையாக ஒவ்வொரு அம்பாளும் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தா. ரொம்ப பார்க்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப தெய்வீகமாக, ஒரு கோவிலுக்கு போனால் நமக்கு எவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக அமைஞ்சிருந்தது. கடைசியில் திருவாரூர் கமலாம்பிகை அம்பாள் அலங்காரம் இருந்தது. இந்த 4 வடிவங்களும் நடராஜருடைய நடனத்தினுடைய வித்தியாசமான தனித்துவமான டான்ஸ் போஸ்களாக இருந்தது. இது ராமர் சீத்தை. ரொம்ப எல்லா பொம்மைகளுமே, எல்லா கொலு பொம்மைகளும் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப அழகாக அமைச்சிருந்தாங்க. இது பெருமாள் தாயார். இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் தாயாரை சேவிச்சுக்கிறோம். இந்த பக்கம் கொலு பொம்மையின் அடுத்த பகுதியில் இருக்கிற பொம்மைகள் இது மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில். ரொம்பவே கோயில் மாதிரியான ஒரு அமைப்பு அந்த இடத்துல அமைச்சிருந்தாங்க. இது முத்தாரம்மன் சிலைகள். இந்த அம்பாள் திருவானைக்காவல் அம்பாள். நமக்கு நேர் எதிரில் இருப்பது பட்டீஸ்வரம் துர்க்கை. கிட்டத்தட்ட 6 அடி 7 அடி சிலை. ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. இது திருவாரூர் கமலாம்பிகை அம்மன். இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக ரொம்ப அருமையாக இருந்தது இந்த குலு. எல்லா அம்பாளுக்கும் பொதுவாக இந்த நவராத்திரியின் சிறப்பான துர்க்கையோட சிலை ரொம்ப அழகாக நடுவில் அமைச்சிருந்தாங்க. என்னோட சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். Thank you for watching. Thank you so much.